தென்கோடி முனையில் சிவனையே மணப்பேன் என்று உறுதியுடன் ஒரு பெண் தவமிருந்து தன்னை இறைவனுக்கே அர்ப்பணித்தாள். ஈசன் வரவில்லை என்றால் உயிர் துறப்பேன் என்றவளின் நிலைப்பாடு உறுதியானதாக இருந்தது. ஆனால் இறைவன் அவளிடம் செல்ல இயலவில்லை. மனஞ்சோர்ந்து விசனத்துடன் சிவன் ஒரு இடம் தேடி வெள்ளியங்கிரி மலையின் உச்சியில் அமர்ந்தான். அவன் தியானத்தில் இல்லை, ஆனந்தத்திலும் இல்லை, மாறாக சிந்தனையிலும் துயரத்திலும் மூழ்கியிருந்தான். சிவன் அமர்ந்த இடங்கள் எல்லாம் கைலாயம் என போற்றப்பட்டதால் வெள்ளியங்கிரியும் தென் கைலாயம் என அழைக்கப்பட்டது. 7 மலைகளை கொண்ட வெள்ளியங்கிரி மனித உடலில் உள்ள 7 சக்தி சக்கரங்களை குறிக்கும் புனித தலம். வெள்ளியங்கிரியை ஏறுவது ஒரு சாதாரண சாகச பயணம் அல்ல. இது உங்கள் மனதை மாற்றும் ஒரு ஆன்மீக பயணம். இது சவால்களை தரும், உள் தூய்மையை ஏற்படுத்தும், ஆன்மீக முன்னேற்றத்தை தந்து உங்கள் வாழ்வை மாற்றும். பக்தியோ சாகசமோ சுயதேடலோ எதற்காக வந்தாலும் இந்த பயணம் உங்களை மாற்றும். இந்த ஆன்மீக பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீர்களா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள்.